அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு டே 3 இறைத்தன்மையின் கருணையால் உங்கள் எல்லோருடைய ஆதரவோட டே 3 இன்னைக்கு தொடங்குகிறோம். இந்த டே 3 தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனுபவத்தை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக நம்ம ஊரில் ஒரு மளிகை கடை இருக்குது. மளிகை கடைன்னா காய்கறி அதுவும் கிடைக்கும். ஒரு கடை, அந்த கடை அண்ணா ஒருத்தர் வச்சுருக்காங்க. என்ன விஷயம்னா, அந்த கடைக்காரர்கிட்ட கடைக்கு போகணுன்னாலே நிறைய பேர் யோசிப்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் சிடுமூஞ்சி, ஐயோ அவன் போனாலே எரிஞ்சு சொல்லுவான், பயங்கரமாக திட்டுவான், அவன் ஒரு ஆளுன்னு. இந்த மாதிரி அவன் கடைக்குள்ள போகணும், கடையில் போய் எதாவது வாங்கணும் அப்படின்னாலே அந்த ஒரு மனநிலையோடு இருப்பாங்க. போயிட்டு வந்தோம், இப்படி கேட்டேன் அப்படி கேட்டேன், அப்படி திட்டினா அப்படி திட்டினா அப்படின்னு சொல்லி சொல்லி புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு இது கேட்டுட்டு நான் ஒரு நாள் அந்த கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. போய் கடையில் போய் வாங்க வேண்டியது எனக்கு உள்ளே ஓட ஆரம்பிச்சிருச்சு. என்னடா போனோடனே அந்த ஆள் பாட்டுக்கு எடுத்துன்னு சொல்லுவானோ, நம்ம எப்படி அவரை டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன், கடைக்கு போயிட்டு போனோடனே தேங்காய் இருக்கா அப்படின்னேன். இருக்குது, அந்த அதுக்கு எடுத்துக்கங்க அப்படின்னாரு. சரி, நான் ஒன்றுமே சொல்ல, சரிங்கண்ணா எடுத்துக்கிட்டு, ஆனால் ஒரு நல்ல தேங்காயை நீங்களே எடுத்து கொடுங்க, எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு. அவர் உடனே எடுத்துங்க, இது கூட எடுக்க தெரியாதா, எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னாரு. அவரும் டென்ஷனில் சரின்னு சொல்லிட்டு நான் தேங்காவை எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச அளவில் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். வரும்போது எனக்குள்ளே ஓடுது, ஆமாம் எல்லோரும் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கார் போல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். தேங்காய் உடைச்சா தேங்காய் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ திரும்ப கொண்டு போய் கொடுக்கணும். என்னடா பண்ணுறது, தேங்காய் எடுத்து கொடுங்கன்னு சொன்னதுக்கே ஒரு டென்ஷனான பார்ட்டி, இப்போ தேங்காய் இப்படி ஆயிடுச்சின்னு கொண்டு போய் கொடுத்தோன்னா வாங்குவாரா வாங்க மாட்டாரா, அதுக்கு ஏதாவது சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. சரி பார்ப்போம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு குறை பிஸி, 2-3 பேர் வேறு இருந்தாங்க. போயிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணேன், அவங்க ஜாமான்லாம் வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 2 பேரும் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா அப்புறம் நானாக போயிட்டு, அண்ணா ஒரு விஷயம், கோச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னேன். அவர் அப்படியே ஒரு பார்வை பார்த்துட்டு, ஏன் தம்பி, என்ன தம்பி அப்படின்னாரு. இல்லைண்ணா, தேங்காய் எடுத்துகிட்டு போனேன், தெரியாமல் எடுத்துகிட்டு போயிட்டேன், உடைச்சேன், கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் சங்கடப்பட்டுக்க மாட்டிங்களே, வேறு தேங்காய் மாற்றி கொடுக்க முடியுமாண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் டக்குன்னு, என்ன தம்பி எடுத்துக்கங்க தம்பி, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க, இதில் என்ன இருக்குது, எடுத்துக்கங்க தம்பி அப்படின்னாரு. அப்படியே எனக்கு இதாகிடுச்சு, என்னடா இப்படி ஏதாவது சொல்லுவாரா திட்டுவாரான்னு நினச்சி, அப்படி ஒரு அன்போடு எடுத்துக்கங்க தம்பி, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாரு. நான் எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்து மறுபடியும் அடிக்கடி கடைகளுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிக்கடி அவரை கடைக்கு போவேன், சந்திப்பேன். அப்படின்னோடனே அன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த அவருடைய இதே மாறிடுச்சு. என்ன அப்படின்னாக்கா, நான் போனாலே நானும் என்னென்ன அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் வாங்க தம்பி என்ன வேணும் அப்படின்வாரு. நான் இந்த மாதிரி வேணும்ண்ணே, இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். சரிங்க தம்பி வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. இவன் ஒரு நாள் காசு கூட ஒரு 10 ரூபா கம்மியாக இருந்துச்சு. வாங்கிட்டு அப்படியே தயங்கிட்டு, ஆனால் 10 ரூபா வீட்டில் போய்ட்டு வரணுமா, இல்லை தம்பி நீ கொண்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னாரு. ஸோ இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாக இந்த அனுபவத்தை அவங்க கூட ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னாக்கா, பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் டென்ஷனாக இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட அன்பை நாம் அணுகும்போது அவங்கள அப்படியே திருப்பிடலாம். அது ரொம்ப எளிமை தான். அதை நான் அனுபவபூர்வமாக கற்றுக்கிட்டேன். அதுதான் நான் கற்றுக்கிட்டதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் ஒன்றும் அவரை மாற்றலை, எதுவும் பண்ணலை. அந்த இடத்துல நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஸோ அது அப்படின்னும் போது எனக்குள்ள புரிதல் அதிகமாகிடுச்சு. இனிமேல் நாம் எங்கே போனாலும், எந்த கடை, எந்த யார்கிட்ட எதை கேட்கணுன்னாலும் ஒரு சின்னதாக ஒரு பணிவோடு நம்ம அதுக்காண்டி ரொம்ப குனிஞ்சு நான் கேட்க சொல்லலை. ஒரு பணிவோடு ஒரு கொஞ்சம் நிதானமாக நம்ம அவங்கக்கிட்ட இவன் அதுக்கப்புறம் நம்ம எந்த கடைக்கு போனாலும் சரி, டீ கடைக்கு போனால் டீ மாஸ்டர் ஒன்றும் இல்லை, மாஸ்டர் டீ சூப்பராக இருந்துச்சு, அவ்வளோதான். டீ குடிச்சிட்டு
எவ்வளோ பரபரப்பு நம்ம இருந்தாலும் மாஸ்டர் டீ அருமையாக இருந்துச்சு மாஸ்டர்னோடனே அவர் கண்ணில் திரும்பி பாருங்க ஒரு சந்தோஷம். ஆஹா, அதெல்லாம் அனுபவித்து பார்த்தீங்கன்னா உணர்வீங்க. இதை நான் ஏன் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா, நீங்களும் இதை அனுபவிக்கணும். உங்களுடைய சூழ்நிலைகள், பல சூழ்நிலைக்கு நடுவில், பல அவசர சூழ்நிலைக்கு நடுவில் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுலாம் இருக்குது. இதில் ஒரு ஆனந்தம் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஆனந்தம் நமக்கும் இல்லாமல் இன்னொருத்தருக்கும் கொடுக்குறோம். அவங்களும் பயங்கர ஹாப்பி ஆயிடுறாங்க. நம்மளுக்கும் உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்ல வேண்டியதில்லை, அவங்களுக்கு தெரியாதது இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நமக்கு நிறைய டென்ஷன் இருக்கும் வேலைக்கு போகும்போது, நம்ம வீட்டில் பயங்கரமான டென்ஷன்ஸ் இருக்கும். பட் அதை ஒரு நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இன்னொருத்தர் கூட அணுகும்போது, இந்த மாதிரி அணுகும்போது நல்ல உறவு நீடிக்கும், நல்ல நட்பு நீடிக்கும். அது அது ஒன்று பண்ணும். ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒன்று பண்ணும், சூப்பராக இருக்கும். ஸோ இதை சொல்லிவிட்டு இன்றைக்கி டே 3 ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லபடியாக கவனிங்க, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ, நன்றி.